பழனி அருகே செயல்படும் அரசு துணை சுகாதார நிலையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். இடிந்து விழும் நிலையில் விழுந்த கட்டிடத்தை சீரமைக்க துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரேனும் நேரில் வந்து பார்வையிட்டார்களா? அவர்களின் நடவடிக்கை என்ன? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சின்னக்கலையமுத்தூரில் உள்ள அரசு துணை ஆரம்ப சுகாதார வளாகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சின்னக்கலையமுத்தூர், சமத்துவபுரம், சுக்கோநாயக்கம்பட்டி, வரதநாயக்கம்பட்டி, விநாயகமில் காலனி சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இங்கு சிகிச்சை பெற்றும் மருத்துவ ஆலோசனை பெற்றும் செல்கின்றனர். இங்கு செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் சுமார் 40 ஆண்டுகளுக்கு கடந்து செயல்பட்டு வருகிறது. இதன் அருகிலே அரசு பள்ளியும் உள்ளதால் குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் உள்ளே கட்டடங்களுக்கு மேற்கூரைகள் அவ்வப்பொழுது பெயர்ந்து விடும் இடிந்து விடும் நிலையில் உள்ளதாக பாசனம் பிடித்து இடிந்து விடும் நிலையிலும் கட்டிடத்தின் சுற்றியுள்ள செடிகள் புதர்கள் உள்ளதால் அவ்வப்போது விஷ ஜந்துக்கள் உலா வருவதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து வேண்டும் என விரைவில் இந்த கட்டடத்தை புதிதாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.